என் துன்பம் சாபத்தினாலா? பிரைஸ் தி லார்ட். மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தார்க்கும் கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 13 மற்றும் 14 இறை வார்த்தைகள். இவ்வுலகில் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்லை. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. சில பிரச்சனைகள் நாம் முயற்சி எடுத்த உடனேயே போய்விடும். சில பிரச்சனைகள் நாம் எவ்வளவுதான் முயற்சிகள் எடுத்தாலும், போராடி உபவாசித்து ஜெபித்தாலும் விலக மாட்டேன் என அடம் பிடித்து கொண்டிருக்கும். நிறைய நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஏன்பா எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி சோதனை மேலே சோதனை, என்னப்பா செஞ்சோம் நாங்கள், எங்களுக்கு பலன் இல்லைப்பா, என்ன செய்கிறதுனே தெரியலப்பா, ஆனாலும் எங்களது கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்ன யோசபாத் மன்னனை போல நாமும் கலங்குகிறோம், கதறுகிறோம். கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம், ஆனாலும் ப்ரமோஷனே இல்லை. பிள்ளைகள் டே அண்ட் நைட்டு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, ஆனாலும் அவங்களால முன்னுக்கு வர முடியல. மகளுக்கு என்னதான் இல்லை, நல்ல அழகு, படிப்பு, வேலை இருக்குது, அப்படி இருந்தும் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்கிறது. ஏன் ஏன் ஏன்? காரணம், நம் கண்ணுக்கு தெரியாத வலிமை வாய்ந்த ஒரு எதிரியுடன் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். உடல் சார்ந்த போராட்டம் அல்ல, ஆவிக்குரிய போராட்டம். ஆம், அதன் பெயர் சாபம். சாபம் ஒருவரது வாழ்வில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அவரால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் தோல்வியை தான் அவர் சந்திப்பார். முக்கியமாக இந்த சாபம் ஒரு நபரை மட்டும் தாக்காது, அது குடும்பத்தையும், அதே போல் அவருடைய சந்ததியையும், சமூகத்தையும், ஏன் நாட்டையே கூட அழிக்கக்கூடியதாக இது காணப்படுகின்றது. கேன்சர் வியாதிக்கு ஃபீவர் மாத்திரையை சாப்பிட்டு நாம் குணம் பெற முடியாது. அதற்குரிய மாத்திரையை சாப்பிட்டால்தான் குணம் கிடைக்கும். அதே போல ஒரு பிரச்சனைக்கு சாபம் காரணமாக இருந்தது என்றால் சாபத்திற்குரிய காரணத்தை கண்டுபிடித்து ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அதற்குரிய வழிமுறைகளை செய்தால்தான் அந்த பிரச்சனை தீருமே ஒழிய, ஆண்டவரே இந்த பிரச்சனையை என்னை விட்டு நீக்கும் என்று சாதாரணமாக ஜெபித்தால் அது நிச்சயம் நம்மை விட்டு நீங்காது. அன்பானவர்களே, அதே போல் நாம் சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் சாபம்தான் காரணம் என்று சொல்லிவிட முடியாது. உதாரணமாக நமக்கு காய்ச்சல் வருது, உடனே இது சாபத்தினால தான் சொல்லிட முடியாது. ஏன்னா அது கோல்டுனாலேயோ அல்லது வைரஸ்னாலேயோ இருக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப வரும் இந்த ஃபீவர் எதனால் வருகிறது என்று டாக்டர்ஸாலேயே கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் இது சாபத்தின் மூலமாக இருக்கலாம். அதனால் தீராத பிரச்சனைகள் தென்பட்ட உடனேயே அது சாபத்தினாலா என்று ஆராய்ந்து அதற்குரிய காரியங்களை நாம் மேற்கொண்டால்தான் அந்த பிரச்சனை வரும். அப்படி என்றால் சாபம் என்றால் என்ன? ஒருவர் மனம் குமுறி மற்றவரை பார்த்து அவர் நன்றாக இருக்கக்கூடாது என்று வார்த்தைகளின் மூலமாக தான் வஞ்சிக்கப்பட்டதை வெளிப்படுத்துவதுதான் சாபம். சாபம் நம் வாழ்வில் காணப்படுகிறது என்றால் யாராவது ஒருவர் நம்மாலோ அல்லது நமது பெற்றோர்களாலோ முன்னோர்களாலோ பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதனால் அவர் மனம் உடைந்து நம்மை சபித்திருக்கலாம். அதனால்தான் விவிலியம் கூறுகின்றது, அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலவும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. நீதிமொழிகள் 26:2. ஆம், சாபத்திற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும். யாராவது நம்மால் மிகவும் வேதனைப்பட்டிருக்க கூடும். ஒருவருடைய வாழ்வில் சாபம் செயல்படுகிறது என்றால் மனம் உடைந்து போய்விடக் கூடாது. அதிலிருந்து விடுபடுவதற்கு விவிலியம் கூறும் வழிமுறைகளை அவர் பின்பற்றினால் வெகு எளிதாக சாபத்திலிருந்து வெளியில் வர முடியும். என்ன வழிமுறைகள்? முதலில் சாபம் இருக்கிறதா என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும். அடுத்து சாபம் வந்ததற்கான பாவத்திற்காக மனம் வருந்த வேண்டும். அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும். சாபத்திலேயே நம்மை வைத்திருக்க முயற்சி செய்யும் சாத்தானை எதிர்க்க வேண்டும். அனைத்திற்கும் மேலாக நம் சாபங்களுக்கு பரிகாரமாக இயேசு நமக்காக சிலுவையிலே சாபமாக்கப்பட்டு விட்டார் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். கலாத்தியர் 3:13-14. தன் உயிரை விலை கிரயமாக கொடுத்து நமக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து விட்டார் என்பதுதான்
நமது சாபங்களுக்கான அடிப்படை தீர்வு. இந்த தீர்வை தவிர வேறு எந்த தீர்வையும் இயேசு நமக்கு தரவில்லை என்பதுதான் விவிலிய உண்மை. ஜெபம் செய்வோம். எனக்காக சாபமானவரே, எங்கள் வாழ்க்கையில் செயல்படும் சாபத்திற்கு நானோ எனது முன்னோர்களோ காரணமாக இருந்தோம் என்றால் தயை கூர்ந்து அவற்றை மன்னித்து எங்களுக்கு சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க உம்மை மன்றாடுகின்றேன். ஆமென்.